ஏக்கா மேனகா உங்க வீட்டு பிள்ளைகளுடையுமா சண்டையை மூட்டி விட்டுட்டா? ஆமா சின்ன பொண்ணு, சுபாஷ் 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தா பாத்துக்க. அத 2 பேரும் போட்டுட்டு நின்னாவளா, அத பாத்துட்டு இவக்குள்ள ட்ரெஸ் நல்லா இருக்கு, அவக்குள்ள ட்ரெஸ் நல்லா இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி அவ 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டா பாத்துக்க. திமிரு பிடிச்சவா என்னன்னு அங்க வீட்டு பக்கம்லாம் வருவாளோ, யார் வீட்டெல்லாம் சண்டையை மூட்டி விடலாம்னு நினைச்சுக்கிட்டே வருவா போலுக்கு. அவ சுவாலியே அதுதானக்கா. இப்ப ஒரு 2 மாசமா எங்க வீட்டு பக்கம் வராம இருந்தா, எனக்கும் எங்க மாமியாருக்கும் எந்த சண்டையும் வராம இருந்தது. இன்னைக்கு மத்தியானம் வந்த 10 நிமிஷத்துல எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிட்டாள்ல. இவளையெல்லாம் இனி நடையிலேயே ஏத்தப்படாது. ஆமா சின்ன பொண்ணு, இவளையெல்லாம் இனி நடையில ஏத்திராத. இங்க பாரு சின்ன பொண்ணு, உங்க மாமியார் கோவத்துல சொல்லுதாவோ 100 ரூபா மொய் எழுதிட்டு வந்துருவோம்னு. ஆனா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவளுக்கு என்னென்ன சீர்சனத்தை எல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் வரணும் பத்துக்க. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, அப்புறம் அதையும் ஒரு பெரிய பிரச்சனையாக்குவா. எனக்கு இருக்கதோ ஒரே ஒரு அண்ணன், எங்க அண்ணன் எனக்கு சீர்சனத்தை எல்லாம் செய்வான். ஆனா என் மைனிகாரி பொல்லாதவா, அவதான் செய்ய விட மாட்டா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் மேலதான் எல்லா பழியும் போடுவா. அப்புறம் உனக்கும் உன் மாப்பிள்ளைகளையுமே சண்டையை மூட்டி விட்டுருவா பாத்துக்க. இன்னைக்கு என் மாப்பிள்ள ஆபீஸ் விட்டு வரட்டுங்கா. அவரும்ல என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்காரு. சின்ன பொண்ணு, இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு. சும்மா தம்பிகிட்ட கேட்டு எடுத்து சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத. ஏக்கா என் சம்மந்திகாரு எங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா ரமேஷ் தம்பி என் மாப்பிள்ள கிட்ட எதுவும் சொல்லாமல இருந்திருப்பாரு. அட ஆமா, அதுவும் சரிதான். 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பார்க்காவோ. ஆமாக்கா, அதத்தானே சொல்லுதேன். 2 பேரும் மாப்பிள்ள மச்சான்னு பாசமா இருப்பாவோ. அப்போ என் வீட்டுக்காரருக்கு தெரியாமலா இருந்திருக்கும். இன்னைக்கு என் மாப்பிள்ள வீட்டுக்கு வரட்டும்ல இருக்கேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, சொல்லத கேளு. சும்மா உன் மாப்பிள்ள கிட்ட அதை இதுன்னு கேட்டு வச்சு சண்டையை போட்டு கிடக்காத. இங்க பாருங்கக்கா, நீங்க எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் நான் கேட்டுக்கிடுவேங்கா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்க பேச்ச என்னால கேட்கவே முடியாதுக்கா. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுதா? ஏக்கா, இது எனக்கு தன்மான பிரச்சனையாகும். அவ வீடு கட்டுதா, பாலை காய்ச்சுதா, இல்ல பரலோகம் போறா, எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா வீடு கட்டுறது தெரிஞ்சதுன்னா நான் கண்போர் போடுவேன்னு சொன்னா பத்தியலா, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் அவளை விடவே மாட்டேங்கா. என் மாப்பிள்ளையும் சேர்ந்தலாக என்ன ஏமாத்திருக்காரு. சொல்லத கேளு சின்ன பொண்ணு, தம்பி கிட்ட போய் சண்டையெல்லாம் போட்டு கிடக்காத. நல்லாவா இருக்கும்? ஏக்கா, நல்லா இருக்கு நல்லா இல்ல அதெல்லாம் எனக்கு இப்ப பேச்சு கிடையாது. அந்த மனுஷங்கிட்ட நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். பாத்தியலாக்கா, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு பாத்தியலா. இந்த டென்ஷனாலதான் நான் இவ்வளவு சோறு தின்னுகிட்டு இருக்கேன். சரி சின்ன பொண்ணு, சாப்பிடு. ஒண்ணு யாரும் சாப்பிடாண்டான்னா உன் மவனை என் மவளக்கும் தூக்கிட்டு போன. கொஞ்சம் என் வீட்டு பக்கம் வாயா. நீங்க இப்ப எதுக்கு கூப்பிடுதீன்னு எனக்கு தெரியாமலாக்கா இருக்கு. இங்க இருந்தா நான் என் மாப்பிள்ளை கூட சண்டை போடுவேன். அதனால நைஸா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு பாக்கலோ. இன்னைக்கு உலகமே தலை கீழே மாறினா கூட என் புருஷங்கிட்ட நான் சண்டை போடாம விட மாட்டேங்கா. ஐயோ சின்ன பொண்ணு, நான் சொல்லத நீ ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளு. ஏக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாதுக்கா. ஏக்கா, கொஞ்சம் இருங்களா, நான் போய் சோறு போட்டு கொண்டாரேன். வேண்டாம்மா, நீ இவ்வளவு நேரம் பேசுனதே எனக்கு வயிறு நிறைஞ்சாப்ல இருக்கு. நீ சாப்பிடு. என்ன சொன்னாலும் சின்ன பொண்ணு கேட்க மாட்டேக்காளா? என்னத்த செய்ய, இன்னைக்கு அவ வீட்டுல ஒரு பெரிய கலையபரமே நடக்க போகுது. கடைசியில இந்த மேனகா வந்துட்டு போனதுல இவ மாப்பிள்ளையும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்ததுதான் மிச்சம். அத கேள்விப்பட்டு அவ சந்தோஷமா இருப்பா. அத சொன்னா இவளுக்கு புரிய மாட்டேக்கு. இவ நான் மாப்பிள்ளை கிட்ட நறுக்குன்னு 4 வாரத்தை கேட்டே தீருவேன்னு நிலையால நிக்கா. அப்பாடா, இப்பதான் வயிறு மனசு எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. சரி சின்ன பொண்ணு, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புது என்ன? ஏக்கா, என் மவன் உங்க வீட்டுல தானே இருக்கான், கொஞ்சம் பாத்துக்கிடுங்க என்ன. உன் மவன் தூங்கிக்கிட்டு இருக்கானா? இப்பதான் 5 போன் பண்ணி சொன்னேன். அதுவும் நல்லதுக்குதான். ஏக்கா, அப்போ என் மவன் உங்க வீட்லயே தூங்கட்டும். நான் சாயங்காலம் போல வந்து தூக்கிக்கிட்டுதாங்க. சரி சின்ன பொண்ணு, நான் பாத்துக்கிட்டேன். அப்ப நான் கிளம்புது என்ன? சரிக்கா, எனக்கும் சாப்பிட்டதுல கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு. நானும் கொஞ்சம் நேரமா போய் தூங்குவேன். சரி சின்ன பொண்ணு. கடவுளே, மாப்பிள்ளையும் பொண்டாட்டிகளையும் சண்டை வந்துடக்கூடாது. எப்படி அவ இப்படி எல்லாம் பேசிட்டு போவா? என் மாப்பிள்ள குரல் தானே கேக்கு. ஆமா, வேலைக்கு போன மனுஷன் ராத்திரிலாம் வருவாரு. அவள் இன்னைக்கு சும்மா விட மாட்டோம்ல. ஓஹோ, கதை அப்படி போகுதா? சரிதான், தங்கச்சிக்காரியே அண்ணன் கிட்ட போன பண்ணி பராதி எல்லாம் சொல்லிருப்பா போலுக்க. அதான் நம்ம மேல கோபத்துல என் புருஷன் ஆபீஸ்ல இருந்து பாதி வேலையிலேயே வந்திருக்காரு போலுக்க. இரு மனுஷா, நானே உமருக்கு வேட்டு வைக்கலாம்னு தான் இருந்தேன். சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டு இரு, இன்னும் வாரேன். எவ்வளவு திமிர் இருந்தா தங்கச்சிக்காரி பொண்டாட்டி பத்தி இப்படி பேசிட்டு போயிருக்கா. என்ன அவரு சும்மா விட மாட்டாராம்ல, இன்னும் வாரேன். எவ்வளவு திமிர் இருந்தா அவ இப்படி எல்லாம் பேசி இருப்பா. இன்னைக்கு அவளை நான் சும்மா விட மாட்டோம்ல. அட பாவி பயல, ஆபீஸ் விட்டு ராத்திரிலாம் வருவாப்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பமே வந்துட்டானே. கடவுளே, இப்பதான் நினைச்சிட்டு வந்தேன் சின்ன பொண்ணுக்கு அவ மாப்பிளைக்கும் சண்டை வந்துட கூடாதுன்னு. இப்ப பார்த்தா தம்பி இந்த நேரமா பார்த்து வந்து நிக்காரு. போச்சு போச்சு, இன்னைக்கு நிலைமையே தலைகீழா மாற போகுது. என்னமக்கா, ஆபீஸ்ல இருந்து ராத்திரிலாம் வருவேன், இந்நேரமா பார்த்து வந்திருக்க? இந்நேரம் வந்திருக்கியான்னு கேட்க எனக்கு அவ்வளவு கோபம் வருதுமா. மக்கா, என்னனாலும் பேசி தீர்த்துடலாம் மக்கா. இந்த மாதிரி கோபம் எல்லாம் படாத. நீ பேசாம இருமா, கேட்கறதுக்கு நாதிலன்னு நினைச்சிட்டாலோ. ஆஹா, சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி மேனகா அவ அண்ணன்காரகிட்ட கொளுத்தி போட்டா போலுக்க. சின்ராஸ் தம்பி கோவப்படாத பார்த்தா இன்னைக்கு அடிபடி ஆயிரும் போலுக்க. என்னமா, நீயும் வீட்டுல தானே இருந்த, அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியோ? கொஞ்சம் சும்மா இருல, சத்தம் போடாதல. ஏன் சத்தம் போடக்கூடாது?
ஏல கொஞ்சம் சத்தம் போடாம பேசல. அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்க போகுது. அப்புறம் உன் பொண்டாட்டி காதுலயும் விழுந்துற போகுது. பேசாம இருமா. இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு அவகிட்ட நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்காம விட மாட்டோம்ல. ஐயோ, இந்த சின்ராஸ் தம்பி வேற தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணுதாரா? தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. என்னக்கா நீங்க, எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நான் அதையெல்லாம் கேட்டுட்டு எப்படிக்கா அமைதியா இருக்க? அமைதியா இருக்காதையும் என்ன சொன்னீரு? அவகிட்ட நாக்க புடுங்குத மாதிரி 4 கேள்வியை கேட்க போறேன்னு சொன்னீர்ல, கேளும். எனக்கும் உமர்கிட்ட நாக்க புடுங்குத மாதிரி 4 கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏ சின்னப்பனே, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏக்கா, நான் அப்பதே சொல்லிட்டேன், இந்த விஷயத்துல உங்க பேச்ச நான் கேட்கவே மாட்டேன்னு. மர்மோள கொஞ்சம் அமைதியா இரு மர்மோள. எதி, நீங்க எல்லாரும் சரியான ஆட்கள் தான். உங்களை எல்லாம் இனி நான் நம்பவே மாட்டோம்ல. மர்மோள அப்படி எல்லாம் சொல்லாத மர்மோள. இப்படி கோவமெல்லாம் பேசாத. என்ன பிரச்சனைனாலும் நம்ம பேசி தீர்த்துக்கிடலாம். இங்க பாருமா, இதெல்லாம் பேசி தீர்க்கப்பட்ட பிரச்சனையா? ஆமா, ஏதோ நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்னு சொன்னீர, கேளும். அத இங்க வச்செல்லாம் ஒண்ணும் கேட்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா தனியா கூட்டிட்டு போய் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்பேளா? இங்க பாரு, இந்த தனியா கூட்டிட்டு போயோ இல்லனா போன்ல எல்லாம் நறுக்குன்னு 4 வார்த்தை எல்லாம் கேட்க முடியாது. அப்ப இங்க வச்சே கேளும். அதான் அங்க வச்சு கேட்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. நேரா அவ வீட்டுக்கு போய் அவ மாமனார் மாமியார் முன்னாடி வச்சு நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவகிட்டயா? எவகிட்ட? அதான் என் கூட பிறந்தவனு ஒருத்தி இருக்காள, என் தங்கச்சிக்காரி. அவகிட்டதான் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும் சின்ன பொண்ணு. அப்ப என்கிட்ட இல்லையா? என்ன சின்ன பொண்ணு, உன்கிட்ட எதுக்கு நான் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும்? நீயே எவ்வளவு மனசு சங்கடப்பட்டு இருப்பா. நீ எவ்வளவு மனசு சங்கடப்பட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு. எக்கா, இங்க என்ன நடக்குன்னு பாத்தியாளா? என் மாப்பிள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டேலாக்கா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சின்ன பொண்ணு. அவரு உன் மேல கோவப்படல, அவ தங்கச்சி மேல கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. ஆமாக்கா, அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. என் தங்கச்சி, என் செல்ல தங்கச்சி அப்படின்னு உயிரை விடுவாரு. என்னதான் ஏசிட்டு கிடக்காருன்னு பார்த்தா அவ தங்கச்சியார போட்டுல ஏசிட்டு கிடக்காரு. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி மேனகாவ போட்டுல ஏசிட்டு கிடக்காரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத சின்ன பொண்ணு. உன்னை பார்த்து அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போனால அவள்லாம் ஒரு மனுஷியா? என் கூட பிறந்த தங்கச்சின்னு அவன் மேல எவ்வளவு பாசம் நேசமா இருந்தேன். கடைசியில அவ என்னையும் ஏமாத்தி போட்டா. வீடு கட்ட போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருப்பாளா? அப்ப உன் தங்கச்சி உன்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லலையா? இல்லமா, அதனாலதானே இவ்வளவு கோபத்தோட வந்திருக்கேன். ஏங்க, உங்க ஆபீஸ்ல தானே ரமேஷ் தம்பி வேலை பார்க்காரு, அவராது உங்ககிட்ட சொல்லிருப்பாருல்ல? ஆமா, அப்படியே சொல்லிட்டான் என்கிட்ட. அவனும் சரியான தில்லாலங்கடியாதானே இருந்திருக்கான் இவ்வளவு நாளா. அவனும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. என்னங்க சொல்லுவீங்க? ரமேஷ் தம்பியும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? ஆமா சின்ன பொண்ணு, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தட்டு தாம்பாளம் எல்லாம் வச்சு ஒரு பத்திரிகையை வச்சு என்கிட்ட தந்தாமத்துக்கா. நானும் என்னமோ சும்மா இந்த பிராங்க் பண்ணுதாம்னு நினைச்சா, உண்மையிலேயே நான் வீடு கட்டியிருக்கேன், பால் காய்ச்சுக்கு வந்துருமச்சான்னு என்ன கூப்பிட்டுதான் மத்துக்க. வந்தது பாரு எனக்கு ஒரு கோபம். வீடு கட்டி பால் காய்ச்ச போறேன்னு பத்திரிகை கொடுக்க வந்திருக்கானே, வீடு கட்ட போறேன்னு ஒரு வார்த்தை அவனாவது என்கிட்ட சொன்னானா? இத்தனைக்கு நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கோம். தினமும் பாத்துக்கிடுவோம். அப்பமாவது ஒரு வார்த்தை என்கிட்ட அவன் சொல்லி இருப்பானா? அந்த என் தங்கச்சிக்காரி எனக்கு போன பண்ணி, என்னையே பால் காட்சிக்கு வந்துருனே, நான் வீட்டுக்கு போய் பத்திரிகை வச்சிருக்கேன், நீயும் மைனியும் அம்மையும் மறக்காம வந்துருங்கன்னு கூப்பிடுதா? ஏமா, நீயே இப்ப ஒரு நியாயத்தை சொல்லுமா? அவ பண்ணத மாதிரி நாமளும் பண்ணிருந்தா அவ சும்மா இருந்திருப்பாடாமா? வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளை, என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம எங்க அம்மையும் மறைக்க மாட்டா, எங்க அண்ணனும் மறைக்க மாட்டா. ஆனா என் மைனிகாரி வந்துதான் இந்த வீடு கட்ட விஷயத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருப்பா. அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து தாண்டவம் ஆடி இருக்க மாட்டா? அவ வீடு கட்டுற விஷயத்த நம்ம கிட்ட வந்து சொன்னா என் பொண்டாட்டி கண்போர் போட்டுருவான்னு சொன்னாலாமே. ஏக்கா, என் மாப்பிள்ள என்கிட்ட சண்டைக்கு வருவாருன்னு பார்த்தா அவ தங்கச்சி மேல கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. ஆமா சின்ன பொண்ணு, நீ என்னெல்லாமோ சொன்னியா? என் மாப்பிளைக்கு தெரியாம இருக்குமா என் மாப்பிள்ளை என்ன ஏமாத்தி போட்டாருன்னு? இப்ப நடக்கப்பட்ட கூத்த பாத்தியா? உன் சம்மந்திகாரியும் உன் மாப்பிள்ளையும் உன் மாப்பிள்ளைகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, தெரிஞ்சுக்க. அதனாலதான் தம்பி அவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாக்கா, நானும் ஒரு நிமிஷத்துல என் புருஷனடா தப்பா நினைச்சுட்டேன். அதுக்குதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், தம்பிக்கிட்ட சண்டைக்கெல்லாம் போவாதேன்னு. ஏக்கா, என் மாப்பிள்ள எனக்காக அவ தங்கச்சி கிட்ட கோவமா பேசுறது பத்தியலா, எனக்கு அதை நினைச்சாலே சந்தோஷமா இருக்குக்கா. கொஞ்சம் பேசாம இரு சின்ன பொண்ணு, தம்பியே கோவத்துல இருக்காருல்ல, அப்புறம் நீ இப்படி சந்தோஷமா இருக்கேன்னு பேச்ச கேட்டா அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம்லாம் வரும். அதுவும் சரிதான்க்கா, அமைதியா அவர் பேசத மட்டும் கேப்போம். பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, நீ கோவப்படாத. பேசாம இருமா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லையா? உன் மவளை அப்படியே விட்டு கொடுக்காம பேசு. என் பொண்டாட்டிய பார்த்து கண் திருஷ்டி போட்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா, நீ அவளை சும்மா விட்டியா? அவ ஒத்தையில வந்திருந்தா கூட என் மருமகளை பார்த்து நீ இப்படி சொல்லிவேன்னு வாரியலால 4 சாத்து சாத்திருப்போம்ல. ஆனா அவ கூட மாமியார் வேற வந்திருந்தாவல, சரி அவங்க முன்னாடி வச்சு நம்ம எப்படி அவளை போட்டு ஏசதுக்குனாம்ல, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டேன். சரிதாம்மா, நீ சொல்லது எல்லாம் நியாயம்தான். இது என் பொண்டாட்டி மட்டும் இந்த மாதிரி பேசியிருந்தான்னா நீ சும்மா விட்டுருப்பியா?
கூட மாமியார் வந்தாவோ அவ மரியாதையை கெடுக்கப்படாது ஏசப்படாதுன்னு சும்மா விட்டுருக்கியா அவள? இங்க பாருமா, இப்ப சொல்லுதேன் கேட்டுக்க. பால் காய்ச்சி வீட்டுக்கு யாரும் போகப்படாது. அமக்கா அப்படி சொல்லுதே, அப்புறம் தங்கச்சி வருத்தப்படுவாள்ல. ஆமா, தங்கச்சி பொல்லாத தங்கச்சி. பேசாம இருமா. நம்ம தான் அவ குடும்பம்னு ஒரு நிமிஷமாவது அவ நினைச்சு பார்த்திருப்பாளா? நம்ம தான் தங்கச்சி தங்கச்சின்னு பாசமா இருக்கோம். அவ நம்மள ஒரு மனுஷனா கூட நினைக்கவே இல்ல. ஐயோ, என் மாப்பிள்ளையா இப்படி பேசுறாரு? அவ மாமியார் கூட வந்து தேங்காய் பழம்லாம் வச்சு பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காள. 3வது மனுஷங்களுக்கு பத்திரிக்கை வைக்க மாதிரி வச்சுட்டு போயிருக்கா. அவ வீட்டுக்கெல்லாம் நான் வர மாட்டேமா. வேணும்னா 100 ரூபாய் மொய் எழுதிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வா. நானும் என் பொண்டாட்டில அந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம். நாம ஒண்ணு நினைச்சா அங்க வேற மாதிரி எல்லாம் நடக்கு. பரவாயில்ல, என் புருஷன் எனக்காக இப்படி எல்லாம் பேசுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலையே. சின்ன பொண்ணு, உன்னை மதிக்காத உங்க வீட்டுக்கு நான் போவே மாட்டேன். இத சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேன். திமிரு பிடிச்சவா என் மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருக்கா பாரு. என் மருமவன் அதுக்கு மேல என் மவ பேச்ச கேட்டுட்டு என் மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருக்காரு. என் மவன் சொன்னதுதான் சரி, அவ வீட்டு நடைய மிதிக்க மாட்டோம்ல. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே மருமவளே, என் மவ என்கிட்டயும் சொல்லல என் மவன் கிட்டயும் சொல்லலன்னு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் தே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க மேல நான் கோவமே பட மாட்டேன் தே. நீங்க என்ன பண்ணுவியா பாவம்? ஏதே உங்க பேரே மரகதக்கா வீட்டுல இருக்கானா? நான் போய் தூக்கிட்டு வரேன்னா? சரி மருமவளே. ஏக்கா போவுமா? வா சின்ன பொண்ணு. பொண்ணு தாயி, என் மகன் எவ்வளவு கோவமா பேசினா பாத்தியா? என்னது கோவமா பேசினானா? அம்மா நீ பாக்கலையா? என்ன கோவமா பேசிட்டு போறான். எதே 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 உங்களுக்கு ரொம்ப நன்றி தே. என்னடா பொண்ணு தாயி கிட்ட போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏமா பேசாம இருமா. பொண்ணு தாய் எத்த மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நம்ம வீடே பெரிய போர்க்களமா மாறி இருக்கும். என்னல சொல்லுதா? அத நான் சொல்லுதேன். உன் மகன்கிட்ட இப்படி எல்லாம் கோவப்பட்டு பேசிட்டு சொன்னதே நான் தான். என்ன சொல்லுத பொண்ணு தாயி? ஆமா, உன் மககாரி பேசிட்டு போனதை கேட்டு எனக்கே கோவம்லாம் வந்துச்சு. அப்ப உன் மருமகளுக்கு கோவம் வராம இருக்குமா? அவன் என் மருமக கிட்ட சொன்னாளா, இன்னைக்கு என் மாப்பிள்ள வரட்டு, அவனுக்கு மட்டும் என்ன விஷயம் தெரியாமல இருக்கும், இன்னைக்கு நேரத்துல 4 வார்த்தை கேட்டு இன்னைக்கு சண்டை போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாளாம். என் மருமகளும் சங்கடப்பட்டு என்கிட்ட வந்து சொன்ன பத்துக்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த நேரமா பார்த்து தெருவுல சின்ராசன் கரெக்டா வந்தானா, அவனை கூப்பிட்டு வச்சு உன் தங்கச்சி இப்படி எல்லாம் பேசிவிட்டு போயிட்டாமக்கா, உன் பொண்டாட்டி நல்ல கோவமா இருக்கா, உன்கிட்ட சண்டை போடணும்னாக்க இருக்கா, அவ கோவம் நியாயமானதுதான். ஆனா உன் தங்கச்சி பண்ணதெல்லாம் வேண்டாத்தன வேலை இல்ல. நீ இந்த நேரமா பார்த்து உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன்னா வீட்டுல பெரிய பிரச்சனையே வரும். அதனால உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணத மாதிரி பேசு, அப்பதான் எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு சொல்லி அனுப்பணும் பத்துக்க. எப்படி பரிமளா, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே உன் மகன் பேசிட்டானா? எதே நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு நான் கண்மூடித்தனமா என் தங்கச்சிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்ல. நாங்க இப்படி வீடெல்லாம் கட்ட போறோம் அப்படின்னு முதல்லயே சொல்றதும் சொல்லாததும் அவங்க இஷ்டம். ஆனா அதுக்குன்னு என் பொண்டாட்டியும் எங்க அம்மாவும் அவங்க வீடு கட்டது போற தெரிஞ்சா கண் திருஷ்டி ஆயிரும், திருஷ்டி போடுவாங்கன்னு சொன்னது ரொம்ப தப்பு இல்லாதே. நீங்க எனக்கு விளக்கமா சொல்லலைன்னா நான் வீட்டுக்கு வந்த உடனே சின்ன பொண்ணு என்கிட்ட எப்படியும் சண்டை போட்டிருப்பா. அந்தாலும் எனக்கு அவ மேலதான் பயங்கரமா கோவம் வந்திருக்கும். நானும் கோவத்துல என்ன நடந்து ஏது நடந்துன்னு விளக்கமா கேட்காம விட்டுருப்பேன். நல்ல வேளத்தை எங்க வீட்டுல பெரிய போர்க்களம் வராம நீங்களே தடுத்துட்டிய. அவளும் சங்கடப்படாதல ஒரு நியாயம் இருக்குல்ல. நானும் இல்லன்னு சொல்லலையே. அவ பாட்டுக்கு என்னத்தலாமோ சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிருவா. கடைசியில சங்கடப்பட்டு கிடக்கிறதுல நம்ம வீட்டுல உள்ளவங்க தானே. சரிம்மா, அப்ப நான் ஆபீஸ்க்கு கிளம்புது என்ன? ஏமாக்கா, அப்ப மருமகன் கூட உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? இல்லம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்கு அதுலயும் கொஞ்சம் சங்கடம் தான். இப்ப நான் அவங்கிட்ட போய் ஏன் சொல்லல எதுக்கு சொல்லலன்னு கேட்டா அப்புறம் அவன் நேர போய் தங்கச்சி கிட்ட சொல்லுவான். அப்புறம் தங்கச்சி மறுபடியும் வந்து சண்டை போடுவாள்லாமா. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? அவங்க பாட்டுக்கு அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காவளா, நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்காவளா, அது வரைக்கும் நமக்கு நல்லது தானே. அதுவும் சரிதான்க்கா, நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன்னா போயிட்டு வரேன். சரிம்மாக்கா, போயிட்டு வா. எப்பாடா, நானே இப்ப கொஞ்ச நாளா தான் எங்க வீட்டுல மாமியா மருமக பிரச்சனை இல்லாம இருக்குன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். என் தங்கச்சிக்காரி இருக்காள, லேசுபட்டவளாவா. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி மாமியா மருமகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுறலாம்னு பார்த்தா இங்க நடக்காதுமோ. எப்படியோ பொண்ணு தையத்தினால நம்ம இன்னைக்கு தப்பிச்சோம். நீங்க பாலை காய்ச்சினா என்ன, காப்பிய போட்டா எங்களுக்கு என்ன. ரொம்ப நன்றி பொண்ணு தாயி. நீ மட்டும் என் மகன்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எங்க வீட்ல பெரிய பிரச்சனையாவே ஆயிருக்கும். ஆட நீ வேற பெரிய மனசின்னு நம்ம என்னத்துக்கு இருக்கோம்? வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் வராம பாத்துக்கிட்டதுக்கு நாமளே இருக்கோம். அதுவும் சரிதான். அண்ணாச்சி, ஒரு நல்ல பொண்ணு ஜாதகமா பார்த்து என் மகனுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுதம்மா. பையன் ஜாதகப்படி கல்யாண நேரம் கூடி வந்திருக்க. அப்படிங்களா அண்ணாச்சி? ரொம்ப சந்தோஷம். வீடு கட்டணும்லாம் சொல்லிட்டு இருந்தேன்லம்மா. ஆமா அண்ணாச்சி, வீடு கட்டணும் தான். ஆனா இப்ப வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது ஆகும்ல.
6 மாசம் என்ன 7-8 மாசம் கூட ஆகுமா? ஆமா அண்ணாச்சி, என் மகன் வேற இப்ப 3 மாசம் லீவுல தான் வந்திருக்கான் பாத்துருங்க. நம்ம இந்த நேரமா பார்த்து வீட்டு வேலையை ஆரம்பிச்சோம்னா அப்புறம் அவனுக்கு கல்யாணத்தை முடிக்க முடியாது பத்தியலா. 3 மாசம் லீவு முடியதுக்கு முன்னாடி என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பத்தியலா. நீங்க சொல்றதும் சரிதானம்மா, பெத்தவங்க கடமையை முடிக்கணும்னு நினைக்கிய. ஆமா அண்ணாச்சி, கல்யாண நேரம் வேற கூடி வந்திருக்கேன்னு சொல்லுதிய. நம்ம இந்த நேரமா பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சாதானே நல்லா இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. உங்க மகனுக்கு நல்ல பொண்ணாதான் அமையும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. உங்க மகன் நல்ல குணம் உள்ள பையன். அப்புறம் வெளிநாட்டுல வேற நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குதான். அப்ப நல்ல சம்பந்தமா தானே அமையும். சரிங்க அண்ணாச்சி, நாளை ரொம்ப கடத்தாம சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து சொன்னேன்னா நாங்களும் போய் பார்த்து எடுத்து பொண்ணு பிடிச்சிருந்தா பேசி எடுத்து முடிச்சுட்டு வருவோம்ல. சரிம்மா, இப்பதானே வந்து ஜாதகமே வாங்க வந்திருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு சொல்லுதேன், சரியா? சரிங்க அண்ணாச்சி. ஏமா வாமக்கா. அண்ணாச்சி, இவன் தான் என் மகன். நல்லா இருக்கேன் மக்கா. நல்லா இருக்கேன். ஏமா நாங்க வீட்டுல இருக்கணுமா இல்லன்னா இப்பமே நான் பொட்டியை கட்டிட்டு வெளிநாட்டுக்கு போகணுமா? ஏமக்கா இப்படி பேசியா? பின்ன என்னமா, நாங்க வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து இந்நேரம் வரைக்கும் என் கல்யாணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. காணாத வரைக்கும் இப்ப எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு ஜாதகத்தை வேற கொடுத்து அனுப்புதியா? இங்க பாருமா, நான் அன்னைக்கே சொன்னேன் என் கல்யாணத்தை பத்தி பேசாதேன்னு. நீ சொல்லதை கேக்கே நீ முதல்ல. இங்க பாருமா, நான் இப்ப உங்ககிட்ட சொன்னா எனக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கின்னு. இங்க பாருமா, இந்த கல்யாண பேச்சையெல்லாம் இத்தோட நிப்பாட்டிக்க. இனி ஒரு நேரம் நீ ஏதாவது பேச்சை எடுத்தேன்னு வச்சுக்க, நான் அப்பமே பொட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பிடுறோம் பத்துக்க. தம்பி அப்படி எல்லாம் பேசாதப்போ. இங்க பாருங்க அண்ணாச்சி, ஜாதகத்தை கொண்டுட்டு போனேன், பொண்ணை பார்த்தேன், அப்படி இப்படி எல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதிய. பேசாம இருமா நீ. அண்ணாச்சி இப்போதைக்கு எந்த பொண்ணு பாக்காண்டா, நீங்க கிளம்புங்க. ஜாதகத்தை கொண்டாங்க. இந்தாப்போ. அம்மாடி கமலா, அப்பனா கிளம்புது என்ன? அண்ணாச்சி, என் மகன் ஏதோ கோவத்துல பேசியிருப்பான். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. இல்லம்மா, நான் எதுவும் மனசுல வச்சுக்கிடல. அப்பனா கிளம்புது என்ன? சரிங்க அண்ணாச்சி. உனக்கிட்ட பைத்தியமால பிடிச்சு வச்சு கல்யாண பேச எடுத்தாலே ஒரு திமிசாதான் பேசிக்கிட்டு தெரியா? இங்க பாருமா, நான் இப்ப சொல்லுதுதான் கடைசி. என் கல்யாண பேச்சை எடுக்காதனா எடுக்காத, அவ்வளவுதான். அதுக்கான கல்யாணம் பண்ணாமலேவா இருப்பா? ஏமா இப்பதானே சொன்னேன் பேச்ச எடுக்காதன்னு. இனி நீ என்னோட ஜாதகத்தை நீ யார்ட்டையாவது கொடுக்காத நான் பார்த்தேன். ஜாதகத்தை கிழிச்சு குப்பையில போட்டுருவோம் பாத்துக்க. ஹலோ, நீயா? எங்க இருக்கா? நாகர்கோவில் இல்லையா? இங்கயா? என்ன ஆச்சரியமா இருக்கு. சரி அங்கே இரு, இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருந்தேன். சரி போன வைக்க. சென்னையில இருந்து இங்க எப்படி வந்தா? சரி போய் பாப்போம். இந்த பையனுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிட்டு இருந்தா நினைக்கேன். கல்யாண பேச்ச எடுத்தாலே சண்டைக்குல வரான். இப்ப யார்கிட்டயோ போன்ல சிரிச்சு பேசுறான். அவன் மாட்டுக்கு போறான். தரகர அண்ணாச்சி வேற பாவம் என்ன நினைச்சாரோ. ஒத்தைக்கு ஒரு மவனை வச்சிருக்கேன். அவனுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பாப்போம்னா இந்த பையன் இப்படி சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கானே. என்ன செய்யனே எனக்கு ஒன்னும் புரியல.